பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது. அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு நபர் தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு, திரும்ப தன்னோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. சடனா ஒரு சலங்க சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா, தூரத்துல மிக அழகான பெண் நின்னு இவர பார்த்துட்டு இருக்கு. இவரு ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. சடனா அவரோட ஃப்ரெண்ட் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. யாக்ஷின்னு ஒரு பேய் இருக்கிறதாவும், அது அழகான பெண் உருவத்த எடுத்து மக்கள தன் வசப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அலர்ட் ஆயிடுறாரு. பதட்டத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயும் விடாம தொரத்துது. தூரத்துல ஒரு அம்மன் கோயில பார்க்குறாரு. எப்படியாவது அங்க போயிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சு ஓடுறாரு. என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடுறாரு. அவர் உள்ள போகிற அந்த தருணத்துல இவரோட கால பிடிச்சிருது அந்த பேய். அப்ப அவரோட உடல் மட்டும் கோவிலுக்குள்ள மாட்டிக்குது. பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. அம்மன வேண்டி மனம் உருகி வேண்டுறாரு. "எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்கம்மா" அப்படின்ட்டு. அந்த ஒரு தருணத்தில அந்த அம்மன் காளி ரூபத்த எடுத்து அந்த யாக்ஷிய அழிச்சிடுறாங்க. அவரையும் காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு அங்க பக்கத்தில ஒரு குளம் இருக்கு. அதில இறங்கிடுறாங்க. அந்த குளம் ஃபுல்லாவே அப்படியே ரெட் கலர்ல மாறிடுது. அதுதான் ரத்த குளம்னு சொல்றாங்க. பல வருஷங்கள் கழிச்சு அந்த குளத்தில ஒரு சிலைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சிலைய தான் இன்னைக்கு சோட்டா நிக்கிற அம்மனா நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரோம். இங்க போனா பேய்கள் கிட்ட இருந்து தீர்வு கிடைக்கும்னு நம்புறாங்க.